ஓம் சத்குருவே நம ஓம். நாமக்கல் கணக்கம்பட்டி சத்குரு ஜீவாலயத்தில் போன 11/3/2026 அன்று புதன்கிழமை அன்று விசேஷமாக குரு மங்கள பூஜை நடைபெற்றது. பூஜை மிக சிறப்பாக நடந்தது. இதுவரை நடந்த குரு பூஜையிலேயே இந்த குரு பூஜை மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் அமைந்தது. நிறைய பொதுமக்கள், பக்த கோடிகள், அடிகளார்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் பக்கத்தில் ஒரு சிறிய மண்டபம், காரணம் என்னவென்றால் இங்கே 2 கல்யாணம் நடந்தது, வளகாப்பு நடந்தது, நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்போ பக்தர்களுக்கு இடையூறாக இருந்ததால் தனிப்பட்ட முறையில் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு சிறுக சத்குரு நிகழ்ச்சி அரங்கம் என்ற பெயரில் அங்கே ஒரு மண்டபம் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணது கணக்கன்பட்டியில் இருந்து அறங்காவலராகிய திருவாளர் மோகன் அவர்கள் திறந்து வைத்தார். அவரும் வந்திருந்தார். காலையில் 11 மணிக்கு வந்திருந்து மதியம் 1 மணி வரை அமர்ந்திருந்தார். பூஜைக்கு அருகிலே, ஐயா சிலை அருகிலே நின்று பூஜை முடிகிற வரை அவர் இருந்து பார்த்து சென்றிருக்கிறார். அவர் போகும்பொழுது மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தது குடியில் இருந்து இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் வீரகாந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. அவரும் நல்லா அற்புதமாக இருக்குது, மண்டபம் அற்புதமாக இருக்குது, எல்லாம் சொல்லிட்டு போனார். இங்கே நடந்த அற்புதங்கள் அல்லது இந்த கட்டடங்கள் பூராமே எதுவுமே நான் செயல்படுத்தவில்லை. நான் யாரிடமே எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் ஐயா தான் இது நடத்தினார். இந்த சிலை வந்தது, இங்கே உற்சவமூர்த்தி, அது இல்லாமல் ரங்கநாதர் சிலை, விநாயகர் சிலை, சீரடி பாபா சிலை எல்லாமே ஃப்ரீயாக வந்தது தான். இது ஐயா மூலியமாக தான் வந்தது. இதை வைத்துக்கொண்டு இத்தனை நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஜீவசமாதிக்கு முந்தின 2 வருடம் இருந்து இது நாள் வரைக்கும் 14 வருடங்கள் நான் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். தனிப்பட்ட முறையில் நானே தான் எல்லா பூஜையும் பண்ணுறேன். தனிப்பட்ட முறையில் நானே தான் இந்த கோயிலை இயக்கிறேன். இந்த இயக்கிறதுக்கு காரணமே நான் சத்குருவை தான் சொல்லுவேன். எனக்கு இந்த மைக்கில் பேசியோ மற்றெல்லாம் பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் இந்த பேச்சு கொடுத்ததும் அவர் தான். ஏன்னா ஒரு காலத்தில் இதில் பேசும்போதெல்லாம் உடம்புலாம் நடுங்கும். இப்போ அப்படி இல்லை. நன்றாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார் ஐயா. இந்த குரு பூஜைகள் கலந்து கொள்றதுங்கிறது சாமானிய விஷயம் அல்ல. மற்ற நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி, புனர்பூசம் மற்ற நாட்களை விட குரு பூஜையானது மிகவும் சிறப்பானது. இந்த குரு பூஜை என்பது அவருடைய இங்கே கணக்கன்பதியில் புனர்பூசம் நட்சத்திரம், மாசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க செய்வாங்க. ஆனால் நாமக்கல்ல எந்த நாளில் அவர் ஜீவசமாதி ஆனாரோ அந்த நாளில் 11/3/2026 நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவர் 11/3/2014 ஜீவசமாதி ஆனார். அதனால் நாங்கள் கணக்கன்பட்டியில் புனர்பூச நட்சத்திரம் செய்கிறனால நாங்கள்லாம் அடிக்கடி அங்கே போவோம். ஐயானுடைய பூஜையில் கலந்து கொள்வோம். ஆகையால் அந்த டேட்டில் வைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இந்த டேட்டில் வச்சோம், அவர் ஜீவசமாதி ஆன நாளில். ஆனால் மிக சிறப்பாக இந்த வருடம் கிட்டத்தட்ட 2000 பேர்த்துக்கு, இங்கே இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு 2000 பேர்த்துக்கு மேலே அன்னதானம், எல்லாத்துக்கும் ஐயாவினுடைய பிரசாத பை வழங்கப்பட்டது. பிரசாத பையில் ஃபோட்டோ, மிக்சர், ஸ்வீட்டு அண்டு டாலர், அப்புறம் அவருடைய சின்ன ஃபோட்டோ, திருநீர், பச்சை குங்குமம் அனைத்தும் அந்த பிரசாத பையில் கொடுத்து பக்தர்களுக்கு அனைவருக்கும் கொடுத்தோம். இன்னைக்கு இந்த நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது எனக்கு பழைய நினைவுகள் தான் வருது. ஏன்னா நாம் சாதாரண ஆளாக இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்படும் வேளையில் சிறுக என்னை புடம் போட்டு என்னை ஒரு மனிதனாக மாற்றினார்.
இந்த மனிதனாக மாறுவதற்கு நான் பல விதத்தில் அவர்கிட்ட போராடி இருக்கேன். நல்லவனாக இருக்கணும், நல்லவனும் கெட்டவனும் நீ நாணயமாக நட அப்படின்னாரு. இல்லறமே நல்லறன்னாரு. எந்த ஞானிகளும் இதை சொல்ல மாட்டாங்க. இல்லறமே நல்லறம் அவர் சொன்ன வார்த்தையில் இருந்து ஒரு காலகட்டத்தில் வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிடலான்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். அப்போ போகும்போது தான் அவர் சொன்னார், பக்கத்தில் வந்து இல்லறமே நல்லறன்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, மனசுக்குள்ளே தான் சொன்னேன், இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு வருமானமும் இல்லாமல் போயிடுச்சு, வேலையும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு பையன் மாட்டிட்டு நான் காசி ராமேஸ்வரம் போயிடுறேன், ஃபேமிலியே வேண்டாம், நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு. அவர் இல்லறமே நல்லறம் என்று சொல்லிட்டு போகும்பொழுது என் மனதில் பலவிதமான சிந்தனைகள் உருவாச்சு. அது எப்படின்னா, மனைவியை விட்டுட்டு போனால் அந்த பாவம் என்ன பண்ணும், சும்மா விடாதே, எங்கே தான் போனாலும், காசி ராமேஸ்வரம் போனாலும், கங்கையில் குளித்தாலும் பாவம் கரையாது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ மனைவி விட்டுட்டு போனால் அது ஒரு பாவம், பிள்ளைகள் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, அவங்கள விட்டுட்டு போனாலும் மிகப்பெரிய பாவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். ஆனால் அவர் எல்லாம் சொன்ன பிறகு இனிமேல் அந்த நேரத்திலே முடிவு எடுக்கிறேன், சாமி நான் போகல, எனக்கு நல்ல ஒரு தொழிலை கொடுங்க, பிறகு நான் குடும்பத்தை காப்பாற்றிட்டு நல்லபடியாகவே வைத்துட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சுற்றிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏண்டா கல்யாணம் பண்ணி சுகத்துக்கு பிள்ளையை பெற்றுட்டு என்னை காப்பாற்றுனா நான் எப்படா காப்பாற்றுவேன், போடா எல்லாம் நல்லா இருக்கும் போடா அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில் படிப்படியான ஒரு முன்னேற்றம். நான் யாருக்கோ சொல்ல நடக்க அது ஒரு நான் குறி சொல்லலை, பட் இதை போங்க நல்லபடியாக சொல்ல சொல்ல அது நடக்க நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஆனேன். அஸ்ட்ராலஜி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அஸ்ட்ராலஜரை மாற்றினார் ஐயா. என்னுடைய விஷயங்கள் பூராமே அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து அண்ட் வாட்டர் டிவைனிங் எல்லாமே தன்னாலேயே வந்தது. அதை வைத்து ஃபேமிலி ரன் பண்ணோம். அதுக்கப்புறமா கோயில் கட்டணும்னு ஒரு எண்ணத்தில் நான் கொல்லிப்பாவை அம்மன் கோயில் கட்டணும்னு முடிவோடு இருந்தேன். அதுக்கப்புறமா போக போக ஐயானுடைய அவர் உருவம் மனசில் பதிய பதிய ஐயாக்கே கோயில் கட்டிடுவோன்னு ஐயாவை கேட்ட பிறகுதான் இந்த சிலை அவர் சொன்னார், அருணாச்சலத்துக்கு சிலை செய்கிறான் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னார். அதே போல் எனக்கு சிலை அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி இங்கே சிலை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அற்புதம்லாம் அவரால் தான் பண்ண முடியும். அவருக்கு இந்த பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்கு. அவர் உலக நாயகர். உலகத்தில் சித்தர்கள், முனிகள், ரிஷிகள், யோகிகள் எத்தனையோ பேர் இருந்தாலுமே அவர் சொன்ன வார்த்தை தான், இந்த படிப்பு நடத்தை நிதானத்திற்கு இதுவரை யாருமே வந்ததில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல் இன்னைக்கு அவர் ஜீவ சமாதி ஆகி இந்த 12 வருடங்கள் ஆகுது. இந்த 12 வருடத்தில் உலக மக்கள் அனைவரையும் கவர்ந்துகிட்டே வராரு. எங்கெங்கேயோ அவருக்கு கோயில், எத்தனையோ இடத்துல கோயில் நடந்து அன்னதானம் நடந்துட்டுருக்கு. இன்னும் சில காலம் போச்சுன்னா ஐயானுடைய இருப்பிடமும் ஐயா ஜீவ சமாதி மட்டுமல்ல, நாம் தமிழ்நாட்டில் முக்குக்கு அவருடைய எப்படி பிள்ளையார் கோயில் இருக்கோ, அரச மரத்துக்கு அடியிலெல்லாம் பிள்ளையார் இருக்காரோ, அதே மாதிரி ஒவ்வொரு சாலையிலையும் அவருக்கு அன்னதானம் நடைபெற்று வரும். இது உறுதியாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி பட்டுப்பூச்சி ரூபத்தில் வராரு, புகையில வாடகை மூலமாக வராரு, திருநீர் வாடை மூலமாக வராரு, சந்தன வாடை மூலமாக வராரு. பச்சை கலர் எந்த பூச்சி வந்தாலும் மக்கள் மனதில் என்ன பண்ணுறதுன்னா, ஐயா கனகம்பட்டி ஐயா வந்துட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க மக்கள். அது இல்லாமல் அவங்களுடைய பல கஷ்டங்கள், இப்போ கூட ஒருத்தர் வந்தார், அவருக்கு தலைபூரா சொட்டை, ஆள் குண்டாகவும் இருப்பார், அவருக்கு பொண்ணே அமையலை. என்னைக்கு கனகம்பட்டி போயிட்டு வந்தாரா, இன்றைக்கி மேரேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதான் சொல்லிட்டு போகிறார் என்கிட்ட. இப்போது இங்கே கோயில் இருக்க தெரியாது, இப்போ தெரிஞ்ச பிறகு நான் வரேன், வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்கள் எனக்கு நடத்தி காட்டியிருக்காரு அப்படிங்கிற. அப்படி பார்க்கும்பொழுது பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் இங்கே வேலை செய்யும். நாம் பல தெய்வங்களை வணங்கி பழக்கப்பட்டு போயிட்டோம். இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது அப்படியே சொல்லிகிட்டே போகிறோம். ஆனால் கடவுள் என்பது ஒன்று தான். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் பறந்து இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெரிய சக்தியாக இருப்பது தான் சிவம். அந்த சிவமாகவே அவதரித்து வந்தவர் தான் கனகம்பட்டியார். அவரை மறந்துடக்கூடாது. அவருடைய உண்மையான பெயர் காளிமுத்து சாமி. அதுக்கப்புறமா பழனியில் வாழ்ந்தனால பழனி சுவாமிகள் வந்துட்டு.
அதுக்கப்புறமா அவர் மற்றவர்களுடைய பாவங்களை தன்னுடைய முதுகில் சுமந்தார். அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தாய் கூட சுமக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அவர் அத்தனை பாவங்களையும் சுமந்து பல பேத்துக்கு பாவத்தை கரைத்து சில பாவங்களை தான் ஏற்று அதை கரைத்து உள்ளார். இது அவரோட வாழ்ந்தபோது தான் அது தெரியும். வாழ்ந்திருந்த போது தான் நாங்கள்லாம் அறிந்தோம். ஏன்னா சத்திரப்பட்டிக்காரன் வந்து இறங்கிட்டு போயிட்டான். நாங்கள் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறேன்னு கேட்டதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் 8ஆம் நம்பருக்கு அரங்குவார். அப்போ 8ஆம் நம்பருக்கு உரியவர் யாருன்னா சனீஸ்வரன். சனீஸ்வரன் தான் 8ஆம் நம்பருக்கு உரியவர். அப்போ அவர் சொல்லுவார், அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு போனாலும் என்னை பார்க்காம நடக்காதா சாமி அப்படிங்குவார். அப்போது அந்த 8க்கு உரியதே என்னென்னா கர்மாவை போக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. நீதிமான் அவர் தான். சத்தியவான், நீதிமான், தர்மவான் எல்லாமே அவர் எல்லா பெயரும் அவருக்கு சூட்டலாம். சத்திய தர்மத்து வழியாக செல்லக்கூடியவர் அவர்கிட்ட நீங்கள் மனதை ஒப்படைங்க. நீங்கள் பணமோ காசோ மற்றது செய்கிறத விட மனதை ஒப்படைங்க, சரணாகதி அடைங்க. உங்கள் குடும்பம், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக விலகும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த சபையின் மூலயமாக எவ்வளவோ அற்புதங்கள் நடத்தியிருக்காரு. உங்களால் முடிந்தால் நாமக்கல் சபைக்கு வாங்க, வந்து இங்கே கலந்து கொள்ளுங்க. இங்கேயும் நிறைய அற்புதம். இந்த சபை மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே சபை இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே சபை இருக்கான்னு கேட்டுட்டு அங்கே வணங்கிட்டு போங்க. ஐயா எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கிறாரு. அதே போல் இங்கே மண்டபம் ஓப்பன் பண்ண பிறகு தாமிரபரணி டிவி சேனல்கார் வந்திருந்தார். அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ஒரு பரதநாட்டியம். மிக அற்புதமாக இருந்தது. பரதநாட்டியம் பார்க்குறவங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சிவன் பார்வதி டான்ஸ் ஆனாங்க, நல்லா இருந்தது. அந்த 2 பிள்ளைகளும் அற்புதமாக நடனம் ஆடினாங்க. அது மட்டும் இல்லை, அவர் மூலியமாகவே மதுரையிலிருந்து ஐயா பாட்டு பாடுறவங்க வந்திருந்தாங்க. அவரும் அருமையாக பாடினாங்க. அவங்க பாடும்போதும் மனதிலே வந்து பழைய நினைவுகளுக்கு செல்லக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அவங்க பாடியுள்ளாங்க. இதற்கு காரணமாக இருந்த தாமிரபரணி டிவி சேனல்காரங்களுக்கு நான் மிகுந்த எந்த நன்றி கடன் செய்தோன்னோ தெரியல. அவர் எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லாதவர். திடீர்னு ஒரு நாள் அவர் குடும்பத்தோடு இங்கே வந்தார். வந்து சிலலாம் எங்ககிட்ட பேட்டி எடுத்துகிட்டு போனார். அது மட்டுமல்ல, அவர் தங்கி இருந்து அந்த எந்த வருமானத்தை நோக்கி அவர் வரல. என்கிட்ட பேசும்போதும் இது நாள் வரைக்குமே நான் எந்த வருமானமும் அவருக்கு கொடுக்கவும் இல்லை. மனசை தான் பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பரதநாட்டியம் பாட்டு கச்சேரி இது வரைக்கும் நான் 14 வருஷத்தில் எதுவுமே செய்தது கிடையாது. அது அவர் மூலிமா தான், சுரேஷ் அவர் மூலிமா தான் நடந்தது. தாமிரபரணி டிவி சேனல் சுரேஷ் மூலிமா தான் இது நடந்தது. மிக அற்புதமாக அவங்க வீட்டுக்காரமாக எடிட்டிங் பண்ணுறாங்க. நல்ல பாடல்கள் வர பாடினார். அதில் எல்லாம் போட்டாங்க. இது மக்களுக்கு மத்தியில் நல்ல சேவையாக போய் சேர்ந்தது. அது மூலிமா எனக்கு நிறைய பேர் எப்படின்னா திருச்செங்கோடு, திருப்பூர், அப்புறம் இங்கே சேலம், வெண்ணந்தூர், இந்த மாதிரி மோகனூர், ஈரோடு, பல இடத்துல இருந்து மக்கள் வந்தாங்க. இதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் நம்ம ஐயாவாக இருந்தாலுமே தாமிரபரணி சேனல் சுரேஷ் மூலமாக தான் இது நிறைவேறியது. அது இல்லாமல் இந்த ட்ரிப்பு பரதநாட்டியம் நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. அது பெட்வீன் கேப் எப்படின்னா ஒரு 5 நாள் முன்னாடி தான் அவர் சொல்கிறாரு, ஐயா நல்லா பண்ணலாம், ஐயா நல்லா செய்யலாம். எனக்கு பூஸ்டப் கொடுத்ததே அவர் தான். நான் எப்பயுமே யாரையும் எதிர்பார்க்காதனால கொஞ்சம் தயங்குவேன். ஆனால் பூஸ்டப் கொடுத்தாரு. அந்த நாட்டியமாட்டும் பாட்டு கச்சேரியாலும் மிக அற்புதமாக நடந்தது. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் வராத மக்கள் கிட்டத்தட்ட 2000க்கு மேலே மக்கள் வந்திருந்தாங்க. 2000 பேர்த்துக்கும் அன்னதானம் இருந்தது. மிக சிறப்பாக நடந்தது. நாமக்கல் சத்குரு ஜீவ ஆலயம் நாங்கள் பேர் வச்ச காரணமே சத்குருவுடைய ஜீவன் இங்கேயும் வாழ்கிறது என்ற நோக்கத்துடன் தான் ஆரம்பித்தோம். அந்த சிலைக்கு அடியிலே ஒரு 2 அடிக்கு 2 அடி குழி தோண்டி அவர் எனக்கு கொடுத்த மந்திரக்கோள்,
அவர் கொடுத்த புகையிலை, அவர் உடம்பு பூரா பூசின திருநீர், அதே மாதிரி பாட்டிமா கொடுத்த செயின், இந்த மாதிரி நிறைய கோடி சாமியார் கொடுத்த எலுமிச்சம்பழம், அதை உடுமலைப்பேட்டை சிஞ்சுவாடி கோபால்சாமி கொடுத்த எலுமிச்சம்பழம் எல்லாமே அதுக்குள்ளே போட்டு நான் எங்கெங்கே கொல்லிமலையில் பார்த்த தவம் இருந்ததுப்போ எது என் கையில் கிடைச்சதோ எல்லாமே அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சுட்டேன். காரணம் என்னென்னா, நாமளும் ஒரு நாள் மண்ணுக்கு போயிடுவோம். மண்ணுக்கு போன பிறகு நாம் பேசுகிறோமோ இல்லை, ஐயா பேசுவார். பல 1000 ஆண்டுகளுக்கு அவர் இருந்து நாமக்கல் மக்களுக்கு மட்டுமல்ல, பல மக்கள் இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். அதே மாதிரி தாமிரபரணி டிவி சேனல் சுரேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சுபிட்சமாக வாழ்வதற்கு நான் ஐயாவிடம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த குரு பூஜையில் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. எப்படின்னா, நாம் தயங்கி நின்னா எதுவுமே நடக்காதுங்க என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தைரியத்தை கொடுத்த சுரேஷ் அவர்களுக்கு மறுபடியும் நன்றியை, தாமிரபரணி சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே அமாவாசை, பௌர்ணமி, வியாழக்கிழமையெல்லாம் பூஜை இருந்து இங்கே அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஐயாவுக்கு கோமாத பூஜை அங்கே இருக்கும். ஐயாவுக்கு 10 வகையான அபிஷேகம் உற்சவமூர்த்திக்கு இருக்கும். மூலவருக்கு 20 வகையான தீபாதனை காட்டி ஐயாவினுடைய ஒரு அந்த நேரத்தில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐயாவுக்கு அவ்வளோ இந்த தீபாரதனை காட்டுறதே என்னென்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜீவஜோதி இருக்கணும். அந்த ஜீவஜோதினால் கெட்டதெல்லாம் கர்மா கழியணும். அதேமாதிரி அபிஷேகம் பண்ணும் பொழுது ஐயா மனம் குளிரணும். இந்த மனம் குளிரும் போது உங்களுக்கும் அதை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையணும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டி தான் எல்லாமே செய்வேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த தாமிரபரணி சுரேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.